ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு இந்த இசையமைக்க ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கும் பாஸ்கர் சார் அவர்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அவர் தான் எனக்கு ஐயனார் வீதின்னு ஒரு ப்ராஜெக்ட்டும் கொடுத்தாரு. இந்த ப்ராஜெக்ட் அவர் எனக்கு தந்திருக்காரு. ஸோ அவருக்கு நான் பல கோடி நன்றியை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து ஒரு 6 வருஷமாக பேசப்பட்டது. கபாலி தோட்டம் என்று புதிதாக வைக்கவில்லை. ஆகையால் அதை பதிவு பண்ண நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சினிமாக்காரர்களை பார்த்தாலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இயற்கை கூட அந்தந்த நேரத்தில் அந்தந்த செயல்பாட்டை செய்யும். சினிமாக்காரர்களுக்கு மட்டும்தான் இளமை இருக்கும் பொழுது மற்றது இருக்காது, மற்றது இருக்கும் பொழுது இளமை இருக்காது. அப்படியாப்பட்ட விஷயத்தை கடந்து பல கஷ்டங்களை கண்டு பல தளங்களை வெற்றி பெற்று இந்த இடத்திற்கு வருவார்கள். அதை போல் பாஸ்கரனும் 20 வருடம் ஆண்டு காலமாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த சினிமா தொழிலுக்காக அர்ப்பணித்து இப்பொழுது இந்த படத்தை தொடங்கியிருக்கிறார். புரட்சி தலைவருடைய நல்லாசி இந்த படத்திற்கு முழுக்க முழுக்க உண்டு என்பதற்கு ஒரே ஒரு காரணம் நான் சொல்லியாக வேண்டும். இந்த படத்திலே விக்கி என்று 2 ஹீரோக்களிலே ஒரு ஹீரோ. அவரை நான் சிறு வயதிலிருந்து அறிவேன். அவர்கள் தாய் தூக்கி வளர்க்கும் பொழுதெல்லாம் என்னுடன் விளையாடிய மனவன். அவருடைய தாத்தா திரு சண்முகம் பிள்ளை அவர்கள் புரட்சி தலைவருடைய கேமராமேன், பல படங்களுக்கு கேமராமேனாக இருந்திருக்கின்றார். அடுத்த ஹீரோ ராமச்சந்திரன், பெயரிலேயே இருக்கின்றது. நானெல்லாம் பள்ளியிலேயே படிக்கின்ற காலத்திலிருந்து என் கல்லூரி, பிறகு பொது வாழ்க்கை, சட்டத்தை படித்து பிறகு பல்வேறு பதவிகளிலே இருந்து உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரையும் சென்று விட்டு வந்தவன் நான். ஆனால் என் உள்ளத்திலே என்றும் இருப்பவர், ஆசானாக இருப்பவர் புரட்சி தலைவர். பிறந்தது பூர்வீகம் ஒரு ஊரு, பிறந்தது ஒரு ஊரு, வளர்ந்தது ஒரு ஊரு, ரொம்ப வறுமை. ஆனா விடாமுயற்சியோட சினிமால வந்து அவர் ஆழக்கால் பதித்து நம்ம எல்லார் உள்ளங்கள்லயும் நிறைஞ்சு இருக்கிறாரு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்ட மகளா என்னுடைய மகனுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே அவருடைய பேரையே அவரே சூட்டினார். சூட்டி எங்களெல்லாம் மகிழ்விச்சாரு. அவரோட ஆசீர்வாதத்துல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சிறப்பை மேலும் கூட்டுறதுக்கு இந்த பட வாய்ப்பு. படப்பிடிப்பு முடியணும்னா அதை விட அதிகமாக உழைக்கணும். படம் வெளியே வரணும்னா இன்னும் ரொம்ப ரொம்ப உழைக்கணும். இந்த திரைப்படம் கபாலி தோட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன். என் தம்பிகள் ராம், விக்கி, பாஸ்கர் 3 பேருக்கு பெருசாக ஜெயிக்கணும்னு வேண்டேன். நான் வந்து பொழுதுபோக்காக படம் பண்ணுற ஆள். இயக்குனர் சமுத்திரக்கனி பொறுப்பாக படம் பண்ணுற ஆள். நான் பார்த்து பொறாம்புற டேரக்டரில் திரு சமுத்திரக்கனியும் அடங்குவார். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தோட்டம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், ராமவரம் தோட்டம் தான். அதுக்கப்புறம் தான் தென்னந்தோட்டம், வாழைத்தோட்டம், அதெல்லாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தோட்டம்னா அது ராமவரம் தோட்டம் தான். அதனால இப்போ கபாலி தோட்டம் டைட்டிலுக்கு அந்த தோட்டத்துலேருந்து இந்த தோட்டத்துக்கு ஆள் வந்துருச்சு. நான் ஒரு வருஷம் முன்னாடியே ராமச்சந்திரன் பழக்கணக்கு வீட்டுக்கு போயிருக்கேன். போய் உங்கள் வீட்டில் அம்மா கையில் காய்ச்சலாம் சாப்பிட்ருக்கேன். நான் ஒரு தோட்டத்தில் 4 குடும்ப நண்பர் ஆகிட்டேன். எந்த ஃபங்க்ஷன் என்னை கூப்பிட்ருவாங்க, ஸ்கூல் ஃபங்க்ஷன் சரி, எல்லா ஃபங்க்ஷன் என்னை கூப்பிட்ருவாங்க. நான் நினச்சிருந்தேன் நம்ம அடுத்த படத்தில் ராமச்சந்திரனை அறிமுகப்படுத்தி அந்த பேர் தட்டிட்டு போகணும்னு வச்சுருந்தேன்.
ஆனால் சில கொடுப்புனா சிலருக்கு தான் போய் சேரும். யாருக்கு போய் சேருமோ அவங்க தான் போய் சேரும். அந்த கொடுப்பினை டிஆர் பாஸுக்கு போய் சேர்ந்துருச்சு. வணக்கம், என் பேர் விக்கி. நான் பேசிக்காக ஒரு ஃபிலிம் மினிஸ்டர் ஸ்டூடெண்ட்டு. நான் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன். நான் பாஸ்கர் அண்ணன் வந்து ஒரு யூத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்ட் இருக்குது தம்பி, கண்டிப்பாக பண்ணணுன்னு இருக்காப்புல. சரி, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச மெசேஜை மக்களுக்கு எப்படி ரீச் பண்ணுன்றது அது பெரிய ஒரு சவால். அது நாங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுவோம். எங்களால் கண்டிப்பாக நிறைய பயனடைவாங்க. மூவி நல்லா வரும்னு கண்டிப்பாக நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். என் பேர் ராமச்சந்திரன். நான் வந்து எம்ஜிஆரோட கிராண்ட்சன். அவர் தான் எனக்கு பேர் வச்சார் ராமச்சந்திரன், அவரை மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு. ஸோ இந்த படத்தில் வந்து கமிட் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கபாலி தோட்டம் அப்படின்னு. ஸோ இது ஒரு மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு ஏரியாவோட ஒரு கதை இது. ஸோ அதில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே இது ஒரு கதையில் சித்தரிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதில் வந்து இது உண்மையான சம்பவங்கள் நிறைய இருக்குது. ஸோ மென்மேலும் எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைனாலும் அவர் ஆசைப்பட்ட மாதிரி, மக்கள் ஆசைப்படுற மாதிரி, அவன் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிச்சயமாக எஃபோர்ட் போட்டு நிச்சயமாக நடிப்பாங்க.